9வது T20 உலக கிண்ணத்திற்கான 2வது போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியானது குழு C-க்கான போட்டியாக பப்புவா நியூகினியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணியானது முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தினை பப்புவா நியூகினியா அணிக்கு வழங்கியது. இதன் அடிப்படையில் முதலில் துடுப்பாட்டத்தை மேற்கொண்ட பப்புவா நியூகினியா அணியினர் ஆரம்பம் முதலே சிறந்த துடுப்பாட்டத்தை நிதானம் கலந்த வகையில் வழங்கியது. 136 ஓட்டங்களை 20 ஓவர்கள் நிறைவேறுகளை 8 விக்கெட் இழப்பிற்கு பெற்றது பப்புவா நியூகினியா அணியினர். இதில் செசிவோ அதிகபட்சமாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 137 ஓட்டங்களை இலகுவில் பெற்றுவிடும் என்ற அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் களம் புகுந்தனர். எனினும் பப்புவா நியூகினியா அணியினுடைய பந்து வீச்சானது மிகவும் சிறப்பாக அமைந்தால் அந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு 19 ஓவர்கள் நிறைவேறுகையிலேயே பெற முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. 19 ஓவர்கள் நிறைவேறுகையில் 137 ஓட்டங்களை 5 விக்கெட் இழப்பிற்கு பெற்று 5 விக்கெட்டுகளால் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக 27 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றிக்கு வித்திட்டவுடன் போட்டியினுடைய ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது.